இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் தமிழ் ஸ்டாக் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை வந்து வெறுமன ஒரு ஏதோ முடிஞ்சு போன மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே என்னமே லேர்ன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இங்கே நிறையா ட்ரேடர்ஸ் இருக்கலாம், நிறைய மெண்டார்ஸ் இருக்கலாம், நிறைய யூடியூபர்ஸ் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாலுமே அவங்க பண்ணக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் லெவல்ஸை மேக் பண்ணிக்கிட்டு இந்த லெவல்ஸ் இன்றைக்கி வரும், இந்த லெவல்ஸ் நாளைக்கு வராதுங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டுங்களா? இது பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் இப்படி போகும், இல்லை இப்படி பிரேக் அவுட் பண்ணால் இப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் எந்த டெக்னிக்கல் அனலைசஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தாலுமே அதில் வரக்கூடிய செட்டப் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்பாட்டவே ஆட்டி படிக்கக்கூடிய கால் அண்டு புட் செல்லர்ஸோடைய ப்ரீமியம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே அது ஒர்க் ஆகிறதுக்கு ப்ரீமியமில் இருக்கக்கூடிய செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பேசிவ் இன்கம் ரெடி பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் கிடையாதுங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ். ஸோ அதை பற்றி நம்ம இன்டெப்த் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்க தான் போகிறோம், கம்மிங் ஃப்ரைடே வீடியோவில். ஸோ இப்போ வந்து ப்ரீ சார்ட் அனலைசிஸ் பார்த்து வந்தீங்கன்னா தென் போஸ்ட் மார்க்கெட் நம்மளோட பார்த்துடலாம். குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கான ப்ரீ சார்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது நேற்று நம்மளுக்கு லோயர் ஹெட் ஆஃப் ஃபார்மேஷனில் இருந்தால் இதில் மைனர் ஸ்ட்ரக்சர் வந்து புல்லாக தான் முடிச்சிருந்தது. ஸோ மார்க்கெட் முடியும் தருவாயில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 5 மினிட் ட்ரெண்டு புல்லாயிருச்சு. இது எப்போ புல்லாயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர் ரோ பிட் டேப் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ட்ரெண்டு புல்லிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ட்ரெண்டு புல்லிஸ் ஆனதுனால இந்த 5 மினிட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது அப்போடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கெல்லாம் மார்க்கெட்டில் கீழே வரும்போது சம் சப்ளை ஜோன் இருந்துச்சோ அதை நோக்கியான பயணங்கள் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இன்னும் தொடரும். ஓகேவா? ஸோ அந்த எவ்ரி சப்ளை ஜோனுக்கு தான் மார்க்கெட் அப்படிங்கிறது போகிறதுக்கான சான்சஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போது இப்போதைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது க்ளோசிங் ப்ரைஸ் வேல்யூ நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேங்க, 25,195. நம்மளுக்கான ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட்டு 25,200. ஓகேங்களா? ஸோ அது போக மார்க்கெட்டில் நமக்கான கீ லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் சேம் 25,010 210 ரேஞ்சஸில் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோன். 25,210, 25,200, 25,195 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான இம்பேக்ட் ஜோனாக இருக்குது. அப்போ இந்த இம்பேக்ட் ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும்போது இமிடியேட்டே நம்மளுக்கான சப்ளை ஜோனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ சப்ளை ஜோன் வந்து மார்க்கெட் கீழே விழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு செல்லர்ஸ் அங்கே இருக்கணும். ஓகேங்களா? செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் இது என்ன ஆக்சுவலி ஃப்ரைடே மார்க்கெட்டுங்கிறது வீக்லியோட ஒரு ஃபஸ்ட்டு டே, அதாவது நியூ எக்ஸ்போர்ட்டோட ஃபஸ்ட்டு டே ட்ரேடிங்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,320 என்ன பண்ணிட்டாங்கன்னா செல்லர்ஸில் உள்ள வந்திருக்காங்க. எந்த செல்லர்ஸ் வந்திருக்காங்க? கால் செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. அதனால் மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸ்லாம் என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் பை ஆக்ஷன் எடுக்கணும். கால் செல்லர்ஸ்லாம் அப்படி எடுத்தால் தான் ஃபர்தருங்கிறது இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பாக மாறும். அப்படி வேலை போகும்போது 380 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பாக கொடுக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ அது இப்படி பார்க்கும்போது மார்க்கெட் 25,346 வரைக்கும் இந்த இம்பேக்ட் ஜோன்ஸ்லாம் லெவல்ஸ்க்கு மேலே இருக்கும்போது இந்த ஒரு ஜோனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து காலோட ப்ராஃபிட் புக்கிங் நம்ம எடுக்கலாம். அதுவே அந்த 3 ஜோனுக்கு பிலோ போச்சு அப்படின்னா அது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் ப்ரோ கீழே போகணும்னு சொல்கிறீங்க? மார்க்கெட் 2 புல்லிஷாக தானே ப்ரோ இருக்குது. ஸோ ஹையர் ஹெட்ல ஃபார்மேஷன் தானே இருக்குது. அப்போ ஏன் மார்க்கெட் வந்து மேலே போகாமல் கீழே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு மார்க்கெட் 2 டைரக்ஷன் புல்லிஷாக இருக்கும்போது ட்ராவல் அப்படிங்கிறது அப்சைடு தான் போகணும். அதே போல் அப்சைடு போகிறதுக்கான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா, லிக்விடிட்டிங்கிறது ஃபியூல் அப்படின்னு என்னங்க, ஒரு பைக் போகிறதுக்கு எப்படி பெட்ரோல் முக்கியமோ அதே போல் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு தேவையானதே லிக்விடிட்டி தான். ஸோ இப்போ இந்த ஃபியூல் லிக்விடிட்டி அப்படிங்கிறது காமன் வேர்டு வந்து ஆர்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பையிங் ஆர்டர்ஸ் அண்ட் செல்லிங் ஆர்டர்ஸுங்கிறது பிரித்து சொல்லலாம். அப்போ மேலே போகணும்னா மோர் நம்பர் ஆஃப் பையிங் ஆர்டர்ஸ் வேணும். அப்படி மோர் நம்பர் ஆஃப் பையிங் ஆர்டர்ஸ் இல்லை அப்படின்னா வண்டி மேலே போகாது, ஒரு மவுண்டனில் ஏறுற மாதிரி தான். மோர் நம்பர் ஆஃப் பையிங் ஆர்டர்ஸ் எல்லாம் மேலே ஏற முடியாது, கடற்கடை கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்க்கும்போது அந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது இல்லை ப்ரீஸ் இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர்ஸ் எடுத்துட்டாலும் கீழே வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இந்த லெவல்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அப்படிங்கிற மட்டும் இந்த இடத்துல நம்ம லாஜிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா?
சரி, இப்போ இதை அப்படி என்ன பண்ணலாம், நம்மளுடைய ப்ரீமியம் சார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த சொன்ன அந்த 3 லெவல்ஸுக்கு மேலே இருக்கும்போது இந்த புட்டோட ப்ரீமியம் ஸ்னைப்பர் 0.low கீழே பிரேக் அவுட் செஷன் புல் பேக் இருக்காங்கிறத பாருங்கள். நேற்று பார்த்தோம்ல அது மாதிரி கண்டிஷன். அப்படி இருந்துச்சுன்னா கால் செலர்ஸ் அப்படிங்கிறவன் இங்கேருந்து அந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். ஏன் அப்புறம் அங்கேருந்து நம்ம கீழேருந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கீழேருந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதே போல் அந்த 3 லெவல்ஸ் ஸ்பாட்டுக்கு கீழே இருக்கும்போது, ஸோ அதே போல் நம்ம கால் சைடு பார்க்கும்போது 84 37ங்கிறதுக்கே 50 பாயிண்ட்ஸ் ரேஞ்சஸ் இருக்குது கரெக்டுங்களா? அப்போது இது இவ்வளோ தூரம் வரந்து இது எவ்வளோ என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு பார்க்குறத விட அழகாக கீழேருந்து மேலே பிரேக் அவுட் புல் பேக் கொடுக்குறானுங்கிறத பார்த்து ஆமாம் ட்ரேடை பண்ணிட்டு போயிடலாம் இல்லைங்களா? கீழேருந்து மேலே பிரேக் அவுட் புல் பேக் கொடுக்குறானுங்கிறத பார்த்துட்டு ட்ரேடு அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பிரேக் அவுட் புல் பேக் கொடுத்து போகலாம், இல்லை பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்து மாறிட்டு போகலாம். இந்த மாதிரி காம்போ தான் இன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போது. இந்த காம்போலாம் மீட் ஆகும்போது ஸ்பாட் அப்படிங்கிறது 25,210, 25,200, 25,195 அப்படிங்கிற இம்பாக்ட் வந்து நடக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, ப்ரீசார்ட் வீடியோ எல்லாமே பார்த்து வந்திருப்பீங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். ஸோ கருத்தை 4 விஷயத்தை மட்டும் நான் எடுத்து கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 லெவல்ஸு. இதில் நிறைய பேர் அது டவுட் கேட்டு வந்துருப்பீங்க இன்றைக்கி வீடியோ ப்ரீசார்ட் வீடியோஸில். 25,195 வந்து ஓகே இப்படியோ சொல்லிட்டீங்க, ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸு. 25,200 ஆல்சோ நம்மளை செலக்ட் பண்ணக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இந்த 25,210 எங்கேருந்து வந்தது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? ஸோ நான் இப்போ மட்டும் இல்லைங்க, பல டைம் அதை பற்றி பேசியிருக்கோம். 15 நிமிஷம் கேண்டில் சார்ட்டாக மாற்றுங்க. இந்த 15 நிமிஷம் கேண்டில் மாறினதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் இந்த 15 நிமிஷம் கேண்டிலுக்கு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கோ அந்த கன்சால்டேஷனில் அதிகப்படியான கேண்டில்ஸ் ரன் ஆகக்கூடிய ஒரு ஜோனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கீ லெவல்ஸாக எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கீ லெவல்ஸ் எப்படி இருந்துச்சு தெரிஞ்சிருச்சிங்களா? சிம்பிளாக. அதே போல் கீழேயுமே என்ன இருக்குது, நேற்றோட ட்ரேடிங்கில் ஒரு 15 நிமிஷம் நடந்திருக்கா, அந்த 15 நிமிஷம் கேண்டிலோட ஹைலோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த மேக் பண்ணதுக்கப்புறம் இதிலே சில லெவல்ஸ் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு மார்க்கெட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு 25,120 சம்திங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 25,121 சம்திங்கில் இருக்குது. இது நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கீழே வருஷம் மேக் பண்ணிக்கிறேன். இது நான் இது புதுசாலாம் சொல்லலை, நம்ம பல டைம் அதை பற்றி பேசியிருக்கோம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்ம எடுக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நானும் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் எல்லா வீடியோலையுமே. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கீ லெவல்ஸ். ஸோ இது எப்படி எடுக்கிறோன்னு சொல்லியாச்சு, இது எந்த பேஸில் ஒர்க் ஆகுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே இருந்தால் பையிங் ப்ரெஷர் ஆகும், கீழே இருந்தால் செல்லிங் ப்ரெஷர் ஆகும் சொல்லியாச்சு இல்லைங்களா? சரிங்க, இவ்வளோ தாங்க லெவல்ஸு. இப்போது காலையில் இந்த லெவல்ஸ் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஓகே, அதை அப்படி விட்டுருங்க. கொடுக்காத லெவல்ஸை நம்ம பற்றி பேச வேண்டாம், அதை விட்டுருங்க, வேண்டாம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 25,210, 25,200, 25,195 இந்த 3 லெவல்ஸ்க்கு கீழே இருக்கும்போது 25,195லையும் 25,200லையும் மார்க்கெட்டோடைய இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், 25,300 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே போல் 25,100 இருக்கக்கூடிய ஃபுட் செல்லரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு கால் செல்லர் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டை கீழே கொண்டு போகணும்னு நினைப்பாங்க, ஒரு புட் செல்லர் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. இட் மீன்ஸ் கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதுனால மார்க்கெட் கீழே போகும், அதனால் கால் செல்லிங் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க. அதே போல் புட்டை செல் பண்ணும்போது மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? லாஜிக் புரியுதுங்களா? ஸோ அப்போது திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, புட்டை வந்து பை பண்ணுறதுனால அதோட டைம் வேல்யூ ப்ராஃபிட்டாக கொண்டு போகிறாங்க வீட்டுக்கு, அதனால் என்னாகும், திரும்ப கீழே போகும். இதெல்லாமே லாஜிக். ஓகேங்களா? சரி, அப்போது இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தங்க, இந்த லெவல்ஸுக்கு கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா 25,300 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 25,300 கூடிய கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா 25,200 இருக்கக்கூடிய செல்லர்ஸ் என்ன பண்ணணும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கும் கைகள் மாதிரி இணைய வேண்டும் ரெண்டு பேரும். அப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பேச்சு வழக்கெல்லாம் நமக்கு தெரியாது, சார்ட்டில் வந்து தெரியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் 25,200ல் க்ளோஸ் ஆகும்போது 25,300ஓட கால் செல்லர்ஸுக்கும் 25,100ல் இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸுக்கும் பிட்வீனில் ஃபைட் நடக்குது. அப்போ இவங்களுடைய ஈக்குவலான ஒரு ரேஞ்சஸ் தான் க்ளோஸ் வேல்யூ. அதுப்போ கால் ப்ளஸ் புட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை 2 போடுறோம். அந்த பாயிண்ட்டுக்கு கீழே வரணும்.
அப்போ இந்த லெவல்ஸுக்கு கீழே வரும்போது 25,300 கால்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பிலீவ் பண்ணுறோம். அப்போ 25,300 கால்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா 25,200 அவங்க ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் மார்க்கெட் கீழே கொண்டு போக முடியும். அப்போ என்ன ஆகணும், 25,200 கால் ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வேல்யூ, அந்த வேல்யூக்கு கீழே போகணும். அப்படி போனால் மட்டும்தான் இங்கேருந்து கீழே போகும்போது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். லாஜிக் புரிஞ்சிங்களா? ஓகே, இன்றைக்கி அப்போ என்ன ஆச்சு மார்க்கெட்டு? ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டு, கடை வண்டின்னு சொல்லிட்டு அடுத்து இம்பாக்ட் ஜோனுக்கு வந்துட்டான். ப்ரோ இப்போ எனக்கு ட்ரேட் மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் ட்ரேட் பண்ணு அப்படின்னு நம்ம லட்சமாக சம்பாதிச்சிருவோம் இல்லைங்களா? ஸோ அப்படிலாம் பண்ண அவசியமே கிடையாது. 9:40க்கு அப்புறம் உட்காந்தா கூட ட்ரேடிங் கிடைக்க தான் செய்யும், 10:40க்குள்ளே அதை எடுத்தால் கூட போதும். ஓகேங்களா? அவசரம் மட்டும் போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது இதுக்கு கீழே இருக்கும்போது 25,200 இருக்கக்கூடிய கால்ஸில் ஸ்னைப்பர் பாயிண்ட் லோ உடைச்சாங்களா இல்லையா? இதுதான் லாஜிக். ஸோ 25,200 கால் ஆப்ஷன் மேலே எடுத்திருக்கேன், 25,200 புட்டு கீழே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் கீழே வந்தால் ஸ்னைப்பர் பாயிண்ட் வந்தாச்சு. நான் ஒவ்வொரு நாள் வீடியோலையும் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஸ்னைப்பர் தேரியோட பாயிண்ட் வந்து எனிதிங் நடக்கணும். அந்த எனிதிங் என்ன சொல்லியிருக்கோம், இங்கேருந்து இப்படியே புல் பேக் கொடுக்கலாம், இல்லை கீழே இருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு புல் பேக் கொடுக்கலாம், மூணாவது பிரேக் அவுட் புல் பேக் பிலோவில் கொடுக்கலாம். இந்த 3 காம்போ தாங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்குங்கிறது ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஏடிஎம்மோட ஸ்னைப்பர் பாயிண்ட் உங்களுக்கு ரீச் ஆகாமல் மார்க்கெட்டில் ட்ரேடே போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. கரெக்டுங்களா? அப்போ இதெல்லாம் எது ப்ரோ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன காரணம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டீங்க, அது ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுக்குறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் லாஜிக் தான். நான் ஜனவரிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் யூடியூப்பில். இது நான் கொடுக்குறதுக்கான ஒரே ஒரு காரணம், தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டி அப்படிங்கிறவங்க நார்த் சைடு போய் ஏமாற வேண்டாம். கால்ஸ் கொடுக்குறங்கிற பேர்லையோ அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கிற நேம்லையோ உங்கள்கிட்ட இருந்து காசு கொடுக்குறது பல கேங் இருக்குது, அதெல்லாம் போய் ஏற வேண்டாம். ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்னைப்பர் தேரி ஹிண்ட் கொடுக்கும். உடனே இதில் போய் நாளைக்கு போய் ட்ரேட் பண்ண சொல்லவே மாட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். மாதம் 12,000 சம்பளத்துக்கு 3 வருஷம் படிக்கிறோம், அது போக யார்ட்டாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் தான் கொடுக்க வச்சுறாங்க ஒர்க்கே இல்லைங்களா? அது போக நம்மளோட சர்டிஃபிகேட் அடமானம் வைக்கணும். அப்போது இந்த ட்ரேடிங்கில் வந்து 1 மாதம் வீடியோ பார்த்தேன், இந்த ஸ்னைப்பர் தேரி கான்செப்ட் தமிழ் ஸ்டாக்கில் ஒரு 5 மாதமாக பார்க்குற உடனே நான் ட்ரேட் பண்ணலாம் முடியாது. இதில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி என்ன கொடுத்துச்சு, ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் அப்படிங்கிறது நேற்றோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ இருந்தும் 25,200 கால் செல்லர்ஸ் வந்து நாட் ரெடி டு செல் மோர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு கோடில் என்ன இருக்குது, செல்லர்ஸ் வந்து மோர் நம்பர் கான்ட்ராக்டை செல் பண்ண ரெடி ஆகலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க, வலியுறுத்தி சொல்கிறாங்க. சரிங்களா? சரிங்க, அப்போ லெவல்ஸ் வந்து இங்கே வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, இவன் மேலே தாங்க இருக்குது, அப்போ நான் ட்ரேட் போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ வெயிட் ப்ரோ, ஆல்மோஸ்ட் வந்துட்டான் ப்ரோ, அடுத்த லெவல்ஸுக்கு வந்துட்டான் ப்ரோ, இல்லைங்களா? ஸோ அப்போ நீங்கள் ட்ரேடு பண்ணிங்க அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? நம்மளுக்கு தான் நஷ்டம். ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் கீழே இருக்கும்போது ஒரு அதெல்லாம் காலையில் ஒரு ஹிண்ட் வேறு கொடுத்துருந்தேன். இது இங்கேருந்து நீங்கள் வரக்கூடிய ட்ரேடை விட இங்கேருந்து உங்களுக்கு பிரேக் அவுட் புல் பேக் கொடுத்தா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு விஷயத்த சொல்லியிருந்தேன். இது எத்தனை பேர் பார்த்தீங்க? இதை வந்து நீங்கள் இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அப்போ அந்த ஃபோக்கஸிங் நடந்துச்சா? இல்லை. அப்போ ட்ரேடு இல்லை, சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், கன்சல்டேட் போகிறான். ஸோ இந்த கன்சல்டேட்னா எதுக்குங்க, ஏன் இந்த கன்சல்டேட்டை நம்ம பார்க்கணும்? திங்க் பண்ணி பாருங்கள், இதில் என்ன லாஜிக் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். மார்க்கெட் எப்பெல்லாம் ஒரு கன்சால்டேஷன் ஃபார்மேஷனுக்குள்ளே போகுதோ அப்போல்லாமே போதுமான லிக்விடிட்டி இல்லை. லிக்விடிட்டி என்னது, ஆர்டர்ஸு. ஸோ ஆர்டர்ஸ் யாருங்க கொடுக்க முடியும், பையர்ஸும் செல்லர்ஸும் தான். அப்போது ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போதுமான லிக்விடிட்டி மார்க்கெட் இல்லை அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே கன்சல்டேஷன் போயிடும். அதாவது எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி விக் கேண்டில், ஒரு மார்னிங் ஷேர் மாதிரி ட்ராப் கேண்டில், இது மாதிரி நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க, பீப்புள்ஸ் அதை பார்த்து உள்ளே வரணுங்கிறதுக்காக. அப்படி வந்ததுக்கப்புறம் அதிகப்படியான ஆர்டர்ஸ் உள்ளே வரும்.
அந்த ஆர்டர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ட்ராப் அடிப்பாங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பாயிண்ட் டாப் ஆச்சா மார்க்கெட்டில் தெரியுதுங்களா? ஒரு 10:45 கிட்ட அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இருந்து மேலே ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க. 37 6 மல்டிபிள் வித் 6 36. ஸ்டாப் லாஸு 24. டார்கெட்டு 8 மல்டிபிள் வித் 8 எவ்வளோங்க வரும்? அதுதான் டார்கெட்டு. ஓகேங்களா? சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அதான் நடந்துருக்கணும். ஒரு ஸ்கொயர் நம்பர் டார்கெட்டு 2 ஸ்கொயர் நம்பர், சரி, ஒரு ஸ்கொயர் நம்பர் ஸ்டாப் லாஸ் ஆகும், 2 ஸ்கொயர் நம்பர் டார்கெட்டாகவும் இருக்குங்களா? அதான் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 36ல் என்ட்ரி ஓகே, இந்த இடத்துல மேலே போகும் என்ட்ரி எடுக்கிறீங்க. 36ங்கிறது என்ட்ரி பாயிண்ட் வச்சுக்கிட்டு 24 ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. 7 மல்டிபிள் 7 49ல் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வைக்கிறீங்க. செகண்ட் டார்கெட் கண்டிப்பாக நமக்கு போகும்னு தெரியும். 64 அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தாங்க சில ரீட்ரேஸ்மெண்ட்டே வந்துச்சு. லாஜிக் புரியுதா? ஸோ மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாராவது கேட்டால், இல்லை மார்க்கெட் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கதையாக யாராவது சொன்னால் அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கொடுங்க. தம்பி, நீ சொல்கிற மாதிரி நான் நடக்கலப்பா, 10-15 கோடி தேவையில்ல, மார்க்கெட்டை விட்டு வெளியே தேவையான நிறையா கதைகள் இங்கே தேவையில்ல, எனக்கு இந்த இடத்தில் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்குது, ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும், ஏன் ஸ்பெசிஃபிக்காக எங்கிருந்து இவ்வளோ பெரிய ஃபால் நடக்கணும், சரி இவ்வளோ தூரம் போதில்ல, திங்க் பண்ணி பாருங்க, நான் ஃபுல்லாகவே ரன் பண்ணி விட்டுறேன். இதெல்லாம் உடச்சி மேலே போனால இவ்வளோ தூரம் நம்மளை 25350 வரைக்கும் மார்க்கெட் மேலே போனாமல, ஏன் அதுக்கப்புறம் ஃபாலோ ஆச்சு? ஏன் அதுக்கப்புறம் ஃபாலோ ஆச்சுன்னா இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறோம். தம்பி, ப்ரீவியஸில் வந்து செல்லர் செல் பண்ண ஏரியா தம்பி, செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் விட்டு கொடுக்கல தம்பிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. அதே போக கீழே பாருங்கள், காம்போ மீட்டிங் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல செல்லர்ஸ் டிசிஷன் மேக் பண்ணணும். அந்த டிசிஷன் மேக் பண்ண ரெடி ஆகலை. அதாவது என்ன இங்கே சொன்ன மாதிரி தான், மோர் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்டை செல் பண்ண ரெடி ஆகலை. புட் செல்லர்ஸுமே 25,200க்கு மேலே மார்க்கெட்டு போயுமே புட் செல்லர்ஸ் நாட் ரெடி டு கிரியேட் மோர் செல்லிங். சிம்பிள். ஓகேங்களா? அப்போ லாஜிக்கலி நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் லாஜிக்கலாக விட்டுட்டு ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் மிஞ்சும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நிறைய பேருக்கு புது கம்பர்ஸ் ஏதாவது வந்திருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இந்த ஸ்னைப்பர் தியரி கான்செப்ட்டுக்கு நீங்கள் எந்த விதமான ஃபீஸும் கொடுக்கவே தேவையில்லைங்க. நான் ரொம்ப வலியுறுத்திக்கிறேன், இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் தேவை கிடையாது. மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்னைப்பர் தியரி கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு 4 to 5 மந்த். ஏன் அந்த 4 to 5 மந்த் இவ்வளோ மந்த் நான் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ண முடியாது, கண்டிப்பாக முடியாது. ட்ரேடை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இந்த லெவல்ஸ் கிட்ட வரும்போது இந்த லெவல்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் மார்க்கெட்டை பற்றி சொல்கிறத விட செல்லர்ஸை பற்றி ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி இதான்ப்பா பண்ண போகிறாங்கன்னு. இன்னும் ஓப்பனாக சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஹெச்எல்சி கான்செப்ட் வந்து நம்மளுக்கு மார்னிங்கே தெரியும். மார்னிங்னா நேற்று மார்க்கெட் பிடிச்சதுக்கு அப்புறமே சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கி மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே போனாலும் மேலே தான் போகுங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 25,121ங்கிறது அதே போல் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்ஸும் வரும் ஹெச்எல்சி கான்செப்டில். ஓகேங்களா? அதனால் ஸ்னைப்பர் அப்படிங்கிறது போதுமானது ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு. ஹெச்எல்சி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கோட இன்டெப்த் நாலேஜ் இருக்கும், அது போக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, அவ்வளோதான். அதனால தான் ஹெச்எல்சி மென்டார்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 1st வீக் ஸ்டார்ட் ஆகும். பட் நான் திரும்ப சொல்கிறேன், மென்டார்ஷிப் நீங்கள் வரதுக்கு முன்னாடி 2 மாதம் இந்த வீடியோ பாருங்கள். 2 மாதம் வீடியோ பார்த்தீங்கன்னா மென்டார் தேவையில்லை. அது மீறி என்னோட ட்ராவல் பண்ணு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஹெச்எல்சி மீட்டிங் பற்றி பேசலாம். ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆப்ஷன் ட்ரேடிங் நாலேஜுமே நாங்கள் கொடுத்துட்டேன். அது போக சைடில் ஒன்று ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்னது? ஒரு பெரிய படம் எஸ்எம்சி அப்படிங்கிற ஒரு 4 எபிசோடோடு நிப்பாட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ மறுபடியும் அதை தூசி தட்டி திறக்கணும். கூடிய சீக்கிரம் திறப்போம். திறந்துட்டு இன்னுமே இந்த ஸ்பாட்டில் ட்ராயிங் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களே அவங்க எல்லாத்தையுமே வெளுத்து வாங்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு இல்லைங்க, நம்ம இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது 11ஆம் சொல்லியாச்சு. ஜூன் 11 ஜூலை 11 சொல்லியாச்சு. இந்த பிளேஸில் தான் 1 ஹவரோட அடுத்த ஓபி ஜோன் இருக்குன்னு. கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட் எங்கே போனாலும் ஏன் இந்த ஜோனுக்கு வந்துச்சு, அதுக்கான லாஜிக்கலாக என்ன, எப்படி
இன்ஸ்டியூஷன் நம்மகிட்ட இருந்து ஸ்டாப் லாஸ் எடுத்து அவங்க ப்ராஃபிட்டாக கொண்டு போகிறாங்க வீட்டுக்கு. இன்ஸ்டியூஷன் எப்படி ஒரு ஆப்ஷன் பையரையும் பேசிக்காக ஒவ்வொரு ஸ்டாக்கில் வரக்கூடிய பையர்ஸையும் ட்ராப் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.